பிரதமர் மோடியை எதிர்த்து களமிறங்கிய காமெடி நடிகர். பிரதமர் மோடியை எதிர்த்து களமிறங்கினாலேயே இவருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேள்விகள் எழுந்துட்டு இருக்கு. வாரணாசியில பிரதமர் மோடியை எதிர்த்து வேட்புமனு தாக்கல் செய்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரபல காமெடி நடிகரினுடைய வேட்புமனுவை நிராகரிச்சிருக்கிறாங்க. ஸோ அவர் யாரு, அவருடைய வேட்புமனுவை எதற்காக நிராகரிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நாடு முழுக்க தேர்தல் ரொம்பவே விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. 4 கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்குது. 5ஆம் கட்டமா தேர்தல் மே 20ஆம் தேதி நடக்க போகுது. அதற்கு பிறகு பிரதமர் மோடி அவர்கள் போட்டியிடக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வாரணாசி தொகுதிக்கு இறுதி கட்டம், அதாவது 7வது கட்டமா ஜூன் 1ஆம் தேதி அங்கதான் கடைசியா தேர்தல் நடக்க போகுது. ஸோ இந்த தேர்தல் தேதியவே எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்குனாங்க. பிரதமர் மோடியோட வசதிக்கு ஏற்ற மாதிரி அவர் எல்லா இடத்துக்கும் போயிட்டு பிரச்சாரம்லாம் முடிச்சுட்டு கடைசியாக அந்த தொகுதிக்கு போய் பிரச்சாரம் பண்ணி முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் தேர்தல் ஆணையமே அவருக்கு தேர்தல் தேதியை வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எதுவுமே பாஜகவும் சரி தேர்தல் ஆணையம் சரி கண்டுக்காம அதற்கு எந்த விதமான பதிலும் அளிக்கல. தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரங்கள் ரொம்பவே தீவிரமாயிட்டு இருக்கு. குறிப்பா வட இந்தியாவில் பாஜகவினுடைய தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறதா கடந்த சில நாட்களாக நம்ம கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த நிலையில தான் நேற்றைய முன்தினம் பிரதமர் மோடி வாரணாசியில பாஜக சார்பில் வேட்பாளராக களமிறங்க போறாரு. அவர் தன்னுடைய வேட்புமனுவை முந்தானித்து தாக்கல் செய்ய போயிருந்தாரு. அதுதான் வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு கடைசி நாள். ஸோ நேற்று அவர் போயிருந்தாரு. அப்படி பிரதமர் மோடி தாக்கல் செய்யும் பொழுது பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், பிற மாநிலத்தில் பாஜகவினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள், பிற மாநிலங்கள்லையும் பாஜகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாருமே அங்கே போய் கலந்துக்கிட்டாங்க. இங்கேருந்து அன்புமணி ராமதாஸ், அதே மாதிரி கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற முக்கிய தலைவர்கள் எல்லாமே பிரதமர் மோடி அங்கே வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்காக அழைப்பு விட்டுருந்தாங்க. இங்கிருந்தும் எல்லாருமே போயிருந்தாங்க. வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி எதிர்த்து இருக்கிற ஆப்போனன்ட் யார் அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ் சார்பில் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அஜய் ராய், அவர் தான் காங்கிரஸ் சார்பில் களமிறக்கப்படுறாரு. இதற்கு முன்னாடி 2014-19 தேர்தலையும் இவர் தான் களமிறக்கப்பட்டிருந்தாரு. 2 முறையும் தோல்வியை தான் தழுவிருந்தார். பிரதமர் மோடி அவர்கள் வின் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில மறுபடியும் அவர் தான் காங்கிரஸ் சார்பில் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இதை தாண்டி அங்க இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான எல்லாராலையும் கவனிக்கப்பட்ட ஒரு வேட்பாளர், சுயேட்சை வேட்பாளர் தான் அந்த பகுதியில் பிரபல காமெடியனாக இருக்கக்கூடிய ஷியாம் ரங்கீலா. ஸோ இவர் பிரதமர் மோடியை எதிர்த்து நான் சுயேட்சையாக களமிறங்க போறேன் அப்படின்னு சோசியல் மீடியாவில் பதிவெல்லாம் வெளியிட்டிருந்தாரு. அதற்கு பிறகுதான் அவர் வேட்புமனுலாம் தாக்கல் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. ஸோ இவர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது தன்னோட கெரியர், அதாவது மீடியாவில் தன்னோட கெரியர் இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் அவருடைய பேஷனாக ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு மிமிக்ரி, ஸ்டாண்டப் காமெடி அப்படின்னு சின்ன சின்ன லெவலில் ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் சோஷியல் மீடியாவில் ஃபேம் ஆகுறாரு. அதற்கு பிறகு நார்த் இந்தியாவில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு காமெடி ஷோவில் இவர் கண்டஸ்டண்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அதுலேருந்து தான் இவர் ரொம்ப பயங்கரமாக ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறாரு. அதுலேயும் குறிப்பாக இவர் கரியர் ஸ்டார்ட் பண்ணப்போ ராகுல் காந்தி, டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்களெல்லாம் இமிட்டேட் பண்ணுறது, அவங்கள மாதிரி பேசுறது, மிமிக்ரி பண்ணுறதுன்னு சொல்லி அதே மாதிரி கொஞ்சம் கிரிட்டிசிசத்தோட சேர்த்து காமெடியாக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அதற்கு பிறகு மோடியினுடைய தீவிர ரசிகர், மோடியினுடைய பக்தர் அப்படின்ற வகையிலேயே தான் தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டாரு. ஒரு பிஜேபி சப்போர்ட்டட் ஒரு காமெடியனாக தான் இருந்திருக்கிறாரு. அதனாலேயே ராகுல் காந்தி, கெஜ்ரிவால் போன்றவர்கள் எல்லாம் கடுமையாக விமர்சிச்சுக்கிறாரு. வித் ஃபன் அண்ட் அந்த லாங்குவேஜில் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் 2014-19 இந்த சமயங்கள், இதற்கு முன்னாடி தான் அவர் பிஜேபிக்கு ரொம்பவே ஆதரவாக இருந்திருக்கிறார். ஆனால் 2014க்கு அப்புறமே பிஜேபியிலேருந்து தன்னுடைய கருத்துக்களால் சில இடங்களில் முரண்படுறாரு. அதற்கு பிறகு நாளாக பிரதமர் மோடி அவர்களே கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி, இமிட்டேட் பண்ணுற மாதிரி, அவரை வச்சு ஃபன் பண்ணுற மாதிரியான நிறைய விஷயங்கள், நிறைய கண்டென்ட் வீடியோஸை அவர் வெளியிட ஆரம்பிக்கிறாரு. அதற்கு பாஜக தரப்புல இருந்து கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பின நிலையில அவர் என்ன அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கிறாரோ அந்த வீடியோஸை ஒளிபரப்பக்கூடாது அப்படின்னு பிரபல தனியார் நிறுவனத்துக்கு சொல்லப்படுது. அதற்கு பிறகு அதுக்கு முன்னாடி பண்ண வீடியோஸையும் சேனல்ல இருந்து எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அடுத்தடுத்து டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு, அதையுமே டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கப்படுது. அதற்கு பிறகுதான் கொஞ்சம் பாஜகவை ரொம்பவே எதிர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து மோடி மாதிரி கெட்ட போட்டு சில இடங்களில் பேசுறது, ஃபன் பண்ணுறது, அவரை இமிட்டேட் பண்ணுற மாதிரியான சில விஷயங்களை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. அதற்குமே எதிர்ப்புகள்லாம் பாஜக தரப்பிலிருந்து வைக்கப்பட்டது. இப்படி மோடியினுடைய தீவிர ரசிகராக இருந்து அதற்கு பிறகு மோடி எதிர்ப்பாளராக அவர் மாற ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அதற்கு பிறகு
எப்படி மோடியை எதிர்த்து அரசியல்ல நிக்கணும், வேட்பாளராக களமிறங்கணும்னு அவருக்கு எந்த பாயிண்ட்ல எனக்கு தோணுச்சு அப்படின்னு ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அந்த வகையில கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சூரத்ல இருந்த பாஜக வேட்பாளர் எந்தவித போட்டியுமே இல்லாம அந்த இடத்துல வேட்பாளரா அவர் தான் வந்து ஜெயிச்சு தேர்வு செய்யப்பட்டார், சூரத்துக்கான பாஜக வேட்பாளர். ஸோ அவரை எதிர்த்து களமிறங்கிய காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சியினுடைய வேட்பாளர், சுயேட்சை உட்பட எல்லாருடைய வேட்பாளர்களினுடைய வேட்பு மனுவையும் தேர்தல் ஆணையம் தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. சைன் சரியில்லை, சில காரணங்கள் சரியில்லை, சரியான முறையில் அஃபிடவிட் சப்மிட் பண்ணலன்னு காரணங்களை சொல்லி எல்லாருடைய வேட்புமனுவும் அங்கே நிராகரிக்கப்பட்டது, தள்ளுபடி செய்யப்பட்டது. ஸோ வேற யாரும் ஆப்போசிட்டுக்கு கண்டெஸ்ட் பண்ண இல்லாதனால இவர் தான் வெற்றியாளர் அப்படின்னு அறிவிக்கப்பட்டாரு. ஸோ இந்த விஷயம் தான் எனக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இப்படி இருந்தது வந்து ரொம்ப பெரிய தப்பு. இன்னொன்று ஜனநாயக படுகொலை மாதிரி இருக்கு இது அப்படின்ற வகையில தான். இதே மாதிரி பிரதமர் மோடி போட்டியிடக்கூடிய வாரணாசி தொகுதியிலையும் நடந்துடக்கூடாது, இல்லை வேற எந்த தொகுதியிலும் நடந்துடக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் வாரணாசியில பிரதமர் மோடியை எதிர்த்து சுயேட்சை வேட்பாளராக களமிறங்க போறேன் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு. ஆனா இதற்கு பிறகே அவர் வேட்பு மனுவை சப்மிட் பண்ண போறப்பவே அவருக்கு தொடர்ந்து நிறைய இடையூறுகள், இடைஞ்சல்கள் கொடுக்கப்பட்டதா சொல்றாரு. அதற்கு பிறகு அதாவது நேற்றைய முந்தைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு பல்வேறு இடைஞ்சல்களையும் தாண்டி போறாரு. 3 மணிக்கு தான் அவரை வந்து வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கான அவருக்கான டைம் ஒதுக்கப்படுது. அவரை தாக்கல் பண்றாரு. ஆனால் நேத்து அவருடைய வேட்பு மனுவில் சரியான முறையில் அஃபிடவிட் சப்மிட் பண்ணப்படல, பிராமண பத்திரம்லாம் சரியான முறையில் இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய வேட்புமனுவை நிராகரிச்சிருக்கிறாங்க. மோடி அவர்களை எதிர்த்தனால தான் இவரை வந்து வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எதிர்கட்சியினரும் முக்கியமான அரசியல் பார்வையாளர்களும் விமர்சனத்தை வச்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அவரும் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 55 வேட்பாளர்கள் வந்து வாரணாசி தொகுதிக்காக கண்டெஸ்ட் பண்றதுக்காக வேட்புமனுவை தாக்கல் செஞ்சிருக்கிறோம். அதுல 36 பேரினுடைய வேட்புமனுவை தேர்தல் ஆணையம் நிராகரிச்சிருக்கிறாங்க. ஸோ தேர்தல் ஆணையத்தோட இந்த நிலையை பார்த்து சிரிக்கிறதா அழுகிறதான்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இப்போ தேர்தல் ஆணையம் இருக்கிறாங்க. இது வந்து ஜனநாயகத்துக்கு சரியானதா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவர் வந்து சமீபத்தில் பேசியிருக்கிறாரு. ஸோ தொடர்ந்து தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருது அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டக்கூடிய நிலையில இப்படி நடந்திருக்கிற ஒரு விஷயமும் எதிர்கட்சியினர் மட்டும் இல்லாம சமூக ஆர்வலர்கள் மற்றும் அரசியல் பார்வையாளர்களும் தேர்தல் ஆணையத்தை மறுபடியும் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதற்கும் வழக்கம் போல தேர்தல் ஆணையம் எந்த விதமான பதிலும் அளிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகளினுடைய ஒரு முக்கியமான கேள்வியாகவும் இருக்கு. இருந்தாலும் வாரணாசியில மறுபடியும் மோடி தான் ஜெயிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா விதமான சர்வே ரிசல்ட்ஸ். ஓவராலாக நார்த்தில் வந்து பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஜனநாயகம் எந்த அளவுக்கு காப்பாற்றப்படும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் அரசியல் பார்வையாளர்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது.